வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்ப நம்மளுக்கு பணம் வரும், நம்ம ஜாதகத்துப்படி எப்ப நம்மளுக்கு பணம் வரும் அப்படின்றத பார்க்க போறோம். நம்மளுக்கு பணம் வரணும் அப்படின்னாலே நம்ம ஜாதகத்துல ஒருத்தவங்க பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இல்லை அப்படின்னா அவங்க ஜாதகத்துல 2ஆம் இடம் 11ஆம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கும். 2ஆம் இடம் 11ஆம் இடம் இல்ல 2ஆம் அதிபதியோட சாரத்துல 11ஆம் அதிபதி சாரத்துல அதிகமான கிரகங்களுக்கு இருக்கும். இல்ல 2ஆம் அதிபதி போய் 11ல இருப்பாரு, 11ஆம் அதிபதி 2ல இருப்பாரு. இந்த 2-11 தொடர்பு அப்படின்றது பொருளாதாரத்தை குறைவில்லாத தன்மையை கொடுக்குது. ஓகேங்களா? 2ஆம் இடமும் 11ஆம் இடம். அதே போல காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் அப்படின்ற சுக்கிரனும் காலபுருஷனுக்கு 11 அப்படின்ற சனி பகவானும் சேரும்போது சுக்கிரன் சனி சேர்க்கை உள்ளவங்களுக்கும் பொருளாதாரத்துல பெருசா பிரச்சனை வந்ததில்லை. சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்து அதனுடைய தசாபத்தி காலங்களும். அப்ப காலபுருஷனுக்கு 2 கூடையவர் நம்ம ஜாதத்துல 2க்கே இருக்கிறாரு, 2ல இருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு சிறப்பான அமைப்பு. எப்பயுமே காலபுருஷனுக்கு எந்த ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் நம்ம ஜாதத்திலயும் அதே ஆதிபத்தியத்துல இருந்ததுன்னா அது ஒரு நல்ல பலனை தரும். இது ரொம்ப சிறப்பா வரும், நீங்க ஆய்வு பண்ணி பார்க்கலாம். அதுபோல கோச்சாரத்துல சனி மேல சுக்கிரன், சுக்கிரன் மேல சனி வர்ற காலமும் நல்ல பொருளாதாரம் இருக்கும். இப்ப 2ஆம் அதிபதியோட புத்தி 11ஆம் அதிபதியோட புத்தி இல்ல இந்த இடத்துல இருக்கிற கிரகங்களுடைய சாரம் வாங்கின கிரகத்தோட புத்தி எல்லாம் வரும்போது கண்டிப்பா பணம் வரும். அதுபோல சனி மேல சுக்கிரன் வரும்போது, சுக்கிரன் மேல சனி பகவான் வரும்போதும் பொருளாதாரம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போல குரு சனி சேர்க்கை, குரு சனி அப்படின்றதும் அந்த அப்ப நல்லா தொழில் அமைஞ்சு பொருளாதாரம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? அப்ப இந்த நம்ம ஜாதத்துல அந்த பொருளாதாரத்தை குடிக்கிற கிரகம் 2ஆம் இடம் 11ஆம் இடம். இது கூட 9ஆம் இடமும் பாக்கியம்னு சொல்றோம். அப்ப 2, 9 அப்படின்னும் போது அவங்க பிறக்கும் போதே அந்த நிறைய பேர் சின்ன வயசுல நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்க. அவங்களாம் 2, 9 சேர்க்கை பலமா இருக்கு. ராகுவோட தொடர்பு 2ஆம் இடத்துக்கு இருக்கு. 2ஆம் இடத்தோட தொடர்பு ராகுக்கு இருக்கும்போது வெளிநாட்டு தொடர்பு இல்ல 9ஆம் இடத்தோட தொடர்பு 2ஆம் இடத்துக்கு இருக்கும்போது அவங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிற அமைப்பு நல்லா இருக்குங்க. இப்படி இந்த 2ஆம் இடம் 9ஆம் இடம், 2ஆம் இடம் 11ஆம் இடம், 2ஆம் இடம் 5ஆம் இடம் கூட ஒரு ஓகே. 5ஆம் இடமும் இவங்க பூர்வ புண்ணிய பலனால இவங்களுக்கு நல்லா பொருளாதாரம் கிடைக்குது. 2, 5 அப்படின்னாலும் அதுவும் நல்லா இவங்களுடைய அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அது. ஓகேங்களா? 2, 5, 2, 9, 2, 11 இது நல்ல பொருளாதாரத்தை கொடுக்குது. கிரகங்கள்ல சுக்கிரன் சனி சேர்க்கை, குரு சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் அது பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு. இதெல்லாம் 2ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டதா நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல ஆய்வு பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பொருளாதாரம் இருக்குன்னா இந்த அமைப்பு கண்டிப்பா இருக்கும். நீங்க